வணக்கம். நான் உங்கள் பாமரனின் குரல் லோகேஷ். நிறைய டைலாக்களா பார்த்து பேசுவாரு. நிறைய படங்கள்ல வந்து பத்திரிகையாளராக சந்திப்பாரு. அதனாலதானா என்னவோ தெரியல, நிழல்ல வந்து பத்திரிகையாளராக சந்திப்பாரு திரு விஜய் அவர்கள். ஆனா நிஜத்துல பிராக்டிகல் லைஃப்ல பத்திரிகை நண்பர்களை பார்த்தாவே ஓடுறாருங்க அவரு. பத்திரிகையாளரை சந்திக்காத ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் யாரு தமிழ்நாட்டில் அப்படின்னா அது விஜய் மட்டும்தான் இருக்காரு. அவருடைய அரசியலுடைய லைஃப் வந்து நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், டீப்பா போய் பாருங்களேன், எல்லாமே வந்து முரண்பாடா இருக்கும், எதிர்மறையா இருக்கும். அவர் ஆற்றக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே வந்து எதிர்மறையா இருக்கும். நான் வந்து மக்களுடைய நலன் காக்க வரேன், மக்களுடைய மக்கள் விரோத அரசை வந்து போக்க வரேன் அப்படின்னுவாரு. ஆனா இவரு வந்து எந்த ஒரு குரலும் கொடுக்க மாட்டாரு மக்களுடைய நலனுக்கு. இந்த லட்சணத்துல இவர் வந்து மக்கள் நலனுக்காக வராராம். அடுத்தபடியா வந்து பத்திரிகையாளர்கள் வந்து எங்க ஏடா கூடமா ஏதாவது கேட்டுருவாங்களோ, நம்ம மாட்டிட்டு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, பத்திரிகையாளர் சந்திப்பை இதுவரை அவர் செய்யலைங்க. 2 வருஷமோ 3 வருஷமோ ஆச்சுன்றாங்க அந்த கட்சியை அவர் தொடங்கி. இதுல வேற வந்து இப்போ வந்து எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வர அப்படிங்கிறாரு. உள்ள இருந்துகிட்டே சொல்லிட்டு இருக்காரு வரேன்னு. இதுல வேற ரஜினிகாந்த் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வேற இழுக்கிறாரு. இவருக்கு பப்ளிசிட்டி கிடைக்கல அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா போனஸா அவரு இழுக்கிறாரு. என்ன சொல்றாரு, நாங்க வரேன்னு சொல்லிட்டு வராமலா இருக்க மாட்டோம், இந்த பார்த்தீங்களா வந்துட்டோம் அப்படின்னாரு. வந்தீங்க கரெக்டுங்க, வந்து என்னங்க பண்ணீங்க நீங்க? அதங்க கேள்வி. வந்து என்ன பண்றது நீங்க? இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு அநாகரிகமான அரசியலையும் இவ்வளவு உயிர் பலியும் கொடுத்ததுக்கு பேசாம நீங்க வராமே இருந்திருக்கலாமே. ஒரு பத்திரிகையாளர்களை மீட் பண்ணாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்றைய தலைமுறையில் யார் அப்படின்னு சொன்னா அது நீங்க தான் காரணம். அதே மாதிரி வந்து மன்னராட்சி நீங்க இப்ப கொஞ்ச நாளா என்னவோ தெரியல, அந்த மன்னராட்சின்ற பேச்சே காணும். காரணம் என்னன்னா, உண்மையிலேயே வந்து மன்னராட்சியை செய்யறது வந்து யாரு? திரு விஜய் அவர்கள் தான் மன்னராட்சியை செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா உள்ளே உட்காந்துட்டு இருக்காரு. அதாவது புலி கொகைக்குள்ளேயே உள்ளே உட்காந்துக்கிட்டு உரிமிக்கிட்டு இருக்கு. வெளியில வந்து நீங்க உரிமிங்கன்னா தாங்க உங்களுடைய மன்னராட்சியுடைய இது என்னன்றது தெரியும். ஓகே, மன்னராட்சி வந்து திமுக கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். மன்னராட்சி வந்து திமுக கிடையாது. அவங்க வந்து மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள்ல வந்து டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தொகுதியையும் ஒவ்வொரு இடத்தையும் ஒரு ஓய்வு ரெஸ்ட்னா என்னன்னு தெரியாம ஒரு தலைவரா இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் இயங்கிக்கிட்டு இருக்காரு. அது கண் கூட எல்லாரும் பாக்குறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஒருதலை பட்சமெல்லாம் இல்ல, பொதுப்படையா தான் பேசுறேன். நீங்க எங்க வரீங்க? மக்கள் நலனுக்கு ஏதாவது வெளியே வரீங்களா? உங்க கட்சி தலைவர்களே, உங்க கட்சி தொண்டர்களே வந்து உங்களை வந்து பார்க்க முடியல. பனையூர் பங்களால இருந்து எங்க தலைவனை வந்து நாங்க பார்க்க முடியல, ஒரு பங்களாக்குள்ளவே வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே. இதை யாரு மன்னராட்சி? நீங்க மன்னராட்சியா, இல்ல ஸ்டாலின் மன்னராட்சியா, இல்ல எடப்பாடி மன்னராட்சியா? சொல்லுங்க. அதாவது தனக்கு என்ன தோணுதோ அதை வந்து வாய்க்கு வந்தபடியே பேசிட்டு போயிடுறது. அடுத்தபடியா இன்னைக்கு வந்து பிரச்சாரத்துல பேசுறீங்க, கேஸுக்கு வந்து சிலிண்டருக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து முன்கூட்டியே வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையோட இருக்கக்கூடாது அப்படின்னு கேக்குறீங்க. முன்னெச்சரிக்கை எப்படி இருக்க முடியும்? திடீர் வார் வருதுங்க, முன்னெச்சரிக்கை எப்படி இருக்க முடியும்? இந்த அடிப்படை ஒரு பேசிக் நாலேஜும் கூட கிடையாது உங்களுக்கு. என்ன விஜய், நீங்க உங்களை எதிர்பார்த்ததையோ, நீங்க வரும்போது வந்து ஒரு பெரிய புயலை கல்பிடுவீங்க, தமிழ்நாட்டை வந்து இப்படி இருக்கிற தமிழ்நாட்டை வந்து இப்படி திருப்பி போட்டுருவீங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புஷ்வனாகிற மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கு. நீங்க நாளுக்கு நாள் வந்து அப்படிதான் இருக்கு, புஷ்வனமாக தான் இருக்கு. ஸோ ஆக நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ பேசுறதுக்கோ ஒரு பொலிட்டிக்கலோ நீங்க வந்து அன்ஃபிட். அதை தயவு செய்து ஒத்துக்குங்க. நீங்களே ஒத்துக்கிறீங்க, ஆனா உங்களை பின்தொடர்றவங்க வந்து ஒத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? இந்த எலெக்ஷன் வந்து அதுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வரைக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய புல் ஸ்டாப் வைக்கும். வெயிட் பண்ணி பாருங்க. ஐ அம் வெயிட்டிங்.